அதாவது ஒரு நம்பர் வந்து கோல்டு வாங்க போனாரு. அப்ப நான் அவர்ட்ட சொன்னேன். 22 கேரட் எதுக்குப்பா வாங்குற? 22 கேரட் வாங்குனீன்னா, மேக்கிங் சார்ஜ் உனக்கு வந்து லாஸ் ஆகும். அது கடைசில உன்ட்டேருந்து அந்த ஜொல்ல அடிமாட் ரேட்டுக்கு மேக்கிங் சார்ஜ் வந்து ரெட்யூஸ் பண்ணி, அன்னைக்கு இருக்கிற கோல்டு பிரைஸ்ல தான் எடுப்பாங்க. அத உருக்கி உனக்கு வந்து லாஸ் ஆகும் 22 கேரட். பேசாம 24 கேரக்டரா வாங்கிட்டு போ. 24 கேரக்டர் எப்படிப்பா வாங்குறது? அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், நேரா அல்ஃபர்தான் எக்ஸ்சேஞ்ச் போ. 20 கிராம் ஒரு கோல்டு பிஸ்கட் இருக்கும். அதாவது 25 கிராம் 50 கிராம் கோல்டு பிஸ்கட் இருக்கும். அந்த பிஸ்கட்ட வாங்கிட்டு வந்து அழகா சூக்கு வாக்கியத்துல குடுத்தீன்னா, அவங்க வந்து உனக்கு அந்த கோல்டு பிஸ்கட்ட உருக்கி ஒரு வளையம் மாரி, அதாவது 24Kல ஒரு பிரேஸ்லெட்டா உருவாக்கி, அத உனக்கு குடுத்துருவாங்க. அத நீ வந்து கையில வந்து ஒரு காப்பு மாரி கட்டிட்டு போனீன்னா, ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்தியால போய் உனக்கு கோல்டு சேவிங்ஸு அன்னைக்கு ரேட்டே 24Kவ எடுப்பாங்க. அப்படின்னு அவருக்கு அட்வைஸ் பண்ணேன். ஆனா, அதுபோல அவர் வந்து சூக்க